கேட்க போறது சுகுணன் ஐயாட இந்த கூத்து. இந்த இவங்கள்ல கல்மன நோத்துக்கு 8 பேருக்கு முஸ்லீம் பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிருக்குது. சரி, முஸ்லீம் 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 முஸ்லீம். சரி, எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் அடையாளம் இருக்கோ இல்லையோ தமிழருக்கு? சேலை, அது தமிழருடைய அடையாளம். சரிதானே? அதே மாதிரி பர்தா, கஜாபோ ஹஜாப், மற்ற ஹிஜாப், பர்தா, ஹிஜாப், அதுகள் எல்லாம் அவங்களுடைய கலாச்சார ஆடை. சோ சிங்களவன் ஒசரி கட்டலாம்டா, நேரவே சொல்றேன்டி, புடுங்குறோம் போய் வழக்க போடு. சிங்களவன் ஒசரிய கட்டி கொண்டு போய் வைத்தியசாலையல்ல நிக்கலும் என்றாள், சிங்களவன் தமிழன் சாரிய கட்டி கொண்டு போய் வைத்தியசாலையில வேலை செய்யலாம் என்றால், முஸ்லிம்கள் அடையாளம் தெரியக்கூடிய வகையில திரும்ப தமிழ்ல சொல்றவங்களுக்கு நாளைக்கு அதே மாதிரி முழுக்க மூடி கண் மட்டும் தெரிஞ்சவனுக்கு யாரோ ஒருத்தன் வந்து சும்மா ஊசியால ஊத்தி விட ஓடிடுவான். கண்டுபிடிக்கலாது, பொம்பளை ஆம்பளையானது கண்டுபிடிக்கலாது தானே, அமர்த்தி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். சோ அதுவும் பிராக்டிகல் இல்லை. ஆகவே அந்த இதுகள் இப்படி மட்டும் போட்டுக்கொண்டு வேலை செய்ய வைத்தியசாலையில அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதிக்க இயலாது. பட் முகம் தெரியக்கூடிய மாதிரி மிச்சம் முழுக்க மறைச்சு கொண்டு வேலை செய்யறது அவங்களுடைய உரிமை, அது அவங்களுடைய கலாச்சாரமாடாப்பா. அதுல நாங்க போய் கை வச்சு நொட்டி சும்மா தமிழ் சிங்கள பிரச்சனை ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கிறார் இவர். இந்த தமிழ் முஸ்லீம் சிங்கள முஸ்லீம் பிரச்சனை ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கார் இந்த சூனை. ஓகே, நீங்க எல்லாம் கேட்பீங்க டாக்டர் ட்ரெஸ் கோட் ஒன்று இருக்கு தானே? எஸ், எக்ஸாக்ட்லி, ட்ரெஸ் கோட் இருக்கு, எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கு. பிரெக்னண்டா இருந்தால் நர்சிங் யூனிஃபார்ம் போட தேவையில்லை, பிரெக்னன்ட் யூனிஃபார்மோட வேலை செய்யலாம். தட் இஸ் எக்ஸெப்ஷன். நோ, முஸ்லிம் தமிழ் மக்களாக இருந்தால் நான் சாரியை கட்டி கொண்டு தான் வேலை போறேன், வெள்ள சாரியை கட்டி கொண்டு வேலை செய்யணும் விடுவாங்க வைத்தியசாலைகள், அதுவும் எக்ஸெப்ஷன். முஸ்லிம் மக்களாக இருந்தால் அவர்களுடைய தலைமையில மறைக்கிறதுக்கு அவர்கள் இதை போட்டு ஃபுல் ஸ்லீவ் உடுப்பு போட்டு கீழே ஒரு பிஜாமாவோ அந்த நீள காய்ச்சிட்ட மாதிரி போட்டு அதுக்கு மேல பாவாடையை போட்டு வேலை செய்யறதுக்கு they have the complete rights, right? அவங்களுக்கு 100% உரிமை இருக்கு. அதுல எந்த சுகுணன் இல்லை, எந்த பன்னிகளும் இருக்குதா சுகுணன் பல போடலாம், நீங்க வேணும்னா எந்த பன்னிகளும் அந்த அடிப்படை உரிமைகள்ல கை வைக்க இயலாது. எனக்கு என்னுடைய மதத்தை, என்னுடைய அடையாளத்தை பின்பற்றதுக்கு உரிமை இருக்கு. இப்ப மெடிக்கல் எதிக்ஸ் என்ன சொல்லுது என்றால், இப்ப சேக்குலர் சொல்லுது இப்படிதான் யூனிஃபார்ம். ஆனா அதற்காக ஒரு முஸ்லீம் பிள்ளைய வந்து தலைமையெல்லாம் தெரிய தகனையா வந்து வேலை செய்யணும் நான் வைபோஸ் பண்ண இயலாது. பிள்ளை 100% பிள்ளைண்டா பிள்ளைகிட்ட சொல்றதுக்கு ராமநாதன் அர்ச்சுனாக மட்டும்தானா முதுகிலும் பட்ட சாமான் கடவுள் தேவைக்கு அதிகமா படைச்சிருக்கிறார். அது 100% பிள்ளை. அந்த பிள்ளைகள் தங்களுக்கு விருப்பமான உடுப்பலோட தான் வேலை செய்யும். அதுல எந்த ஆணியும் எவனுமே போய் கை வைக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் கிளியும் வேணுமெண்டா போய் பாருங்கடி, சரிதானே? சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க அரசாங்கமே எதிர்த்து நின்றாலும், ஆனால் ஒன்றை சொல்றேன், சுகாதார அமைச்சர் அதுக்கு எதிரி இல்ல. நான்